அப்ப நான் என்ன சொல்றேன், பாலைவனம் மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுங்க. நீங்க 2 பேரும் போய் எதிராக நில்லுங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்குங்க. எவன் ஜெயிக்கிறீங்களோ அவனோட நாங்க இருந்துட்டு போறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சோறு போடுங்க, தண்ணி கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. எங்களை ஏன் சொல்றீங்க நீங்க? எனக்கு உக்ரைன்ல சண்டை நடக்கிறத பத்தி எனக்கு என்ன இருக்கு? ஜெருசலம் மக்காவும் மதினாவும் ஜெருசலம் புண்ணிய பூமியா இருந்தா இருந்துட்டு போட்டோம். எனக்கு அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லை. நான் அந்த புண்ணியத்தை பத்தி கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? மெக்காவுக்கு போய் ஹஜ் செஞ்சாதான் ஒருத்தன் முழுமையா இறைவனை அடைகிறான், அவன் தான் புனிதப்படுத்தப்படுகிறான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இங்க புதுப்பேட்டையிலயும் இங்க இந்த பேட்டையிலையும் கஷ்டப்பட்டுட்டு கோலம் அதில் அடிச்சு துவச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறானே, இந்த முஸ்லீமை யார் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கறது? நீ போகும்போது பிடிச்சிட்டு போயிருவியா? அவனை எங்க கூட்டு போவ? அதுதான் நான் சொல்றேன். களிமா ஓதுவதன் மூலமாகவோ, தொழுகை 5 முறை செலுத்துவதன் மூலமாக, 6 வேளை பூஜை நடத்துவதன் மூலமாகவோ நீ இறைவனை அடைந்து விட முடியும் என்றால், நான் 16 வகை 24 மணி நேரமும் நான் இறைவனை தொட தயார். முன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்குது. மனிதனுடைய கட்டற்ற சுதந்திரம் என்பது அடுத்தவனை சொல்லிடுங்கிறதுக்காக அது ஒரு சுதந்திரத்தை கட்டோட வச்சிருக்குது. ஆனா என்ன பண்ணுது, அந்த விலங்கை உடைக்கவே மாட்டேங்குது. இன்னும் மேலும் 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 அவனுக்கு விலங்கை பூட்டிக்கிட்டே இருக்க தவிர அவனை ஒரு சுதந்திர மனிதனா ஜீவிக்கவே அது விட மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கப்பா, அது ஒரு விளையாட்டு. பாகிஸ்தான் ஜெயிச்சா இங்க கொடி பிடிக்கிறான், இவன் தோத்து விட்டா அங்க கொடி பிடிக்கிறான்.